எம்சிசி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எதுவுமே காணுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி 2026 கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஒரு 2-3 சீட்ஸ் இருக்குது. யாருக்குன்னா உங்களுக்கு ஐடியா இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8695186953. 869553. ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கலன்னா ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோடு தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. டீச்சர்ஸ்லாம் அருமையான டீச்சர்ஸு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க வேணும்னா. ரைட், நம்ம இப்போ எம்சிசி கவுன்சிலிங் வந்து சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 18th 19th நேற்றும் இன்றைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை தி பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம்எம்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் சம்மந்தமாக. இங்கே பாருங்கள், ஏற்கனவே கொடுத்தது மட்டும்தான் இருக்குது, பழசு மட்டும்தான் இருக்குது. யூஜி ஸ்டேட் ஷெடியூலு, தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. வியூ மோர் போட்டோம் அப்படின்னா எதுவுமே வரல. இது 2 தான் வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் மேட்ரிக்ஸ்லலாம் பழைய சீட்டு மேட்ரிக்ஸ் தான் இருக்குமே தவிர இந்த புது சீட் மேட்ரிக்ஸே வரல. அப்போ எங்கே போய் நம்ம இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னா இன்னும் அப்டேட் ஆகலை. இது எதனால் அப்படின்றதையும் நிறைய பேருக்கு புரியல அப்படின்றாங்க. ஒன்றும் புரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கேஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டாங்க இல்லையா, எம்பியில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பசங்க வந்து அப்பீல் போயிருக்காங்க மேல் கோர்ட்டுக்கு. அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டதுனால அந்த கேஸ் வந்து இன்னும் ஃபைனல் வந்து பண்ணலை. அதனால் இந்த டேட் படி 21ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ற எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எம்சிசியில் வரல. இருந்தாலும் நீங்கள் பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும், எப்போ வந்து போடணும். சப்போஸ் ஏதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த வந்து ஷெடியூல் வரப்பே இந்த ஷெடியூல் ஆஸ்பர் ஷெடியூல் நடக்குமா அப்படின்னா நடக்கலாம், நடக்காமல் போகலாம், மாற்ற கூட செய்யலாம். பிகாஸ் தே ஆர் கிவிங் இட்ஸ் எ டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. டென்டேட்டிவ்னு கொடுத்தாலே அது பக்காவாக அது ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமல் கூட போகலாம், மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த படி பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 21st அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 28th வரைக்கும், ஜூலை வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறது 21ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 22லேருந்தே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். தென் ப்ராசஸிங் அலாட்மெண்ட் வந்து 29, 30th பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 31 கொடுத்துட்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட கவுன்சிலிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 30ஆம் தேதி வரப்போ உங்களுக்கு இதில் என்ன அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் எங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நாங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் நாங்கள் சீட்டு எடுக்கலாம் அப்படின்னா தயவுசெய்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கவர்மெண்ட்டில் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாலே உங்களுக்கு கிடைக்காதுங்க. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியிலலாம் 25,000 26,000 ரேங்க் வரைக்கும் தான் ஆல் இண்டியாவில் சீட்டு கிடைக்கும். இல்லை சார் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க தெலுங்கானாவில் கம்மியாயிடுச்சு, ஆந்திராவில் கம்மியாயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து ஜம்மு காஷ்மீரில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் கம்மியாக இருக்கலாம் ஸ்டேட் கோட்டாவில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36+1 37 காலேஜோட சீட்ஸும் வேறு எந்த ஸ்டேட்டோட ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்க மாட்டோம். எப்போ கொடுக்க மாட்டோம், அந்த 85% கோட்டா அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 85% கோட்டாவில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா 15% கோட்டாவில் தான் நம்ம ஆல் இண்டியாவில் போய் நம்ம சீட் எடுக்க முடியும். ஆல் இண்டியாவில் வந்து எல்லா மாநிலத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அதில் சப்போஸ் தமிழ்நாட்டில் ஒரு 490க்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க பிசிக்கு, மினிமம் வந்து 500க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் முடியும். பிசிக்கு வந்து அந்த மாதிரி முடியுது அப்படின்னா எம்பிசி பிசிஎம் எல்லாம் சேம் கேட்டகரி தான். ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் மட்டும்தான். சார் பிசிக்கு சார், பிசிஎம்க்கு சார், எம்பிசிக்கு சார் சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று தான். 500 அபோவ் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து எது பண்ணலாம், ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் 15% கோட்டாவில் பாசிபிள் இருக்குது சீட் எடுக்கிறது. சப்போஸ் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 440க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் பணம் போட்டு
அதில் போய் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு போட்டு ரூ. 500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரூ. 5000 வந்து பார்த்தீங்கன்னா காஷ் அண்ட் டெபாசிட் கட்டுவீங்க. இந்த காஷ் அண்ட் டெபாசிட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை வலியே வந்துடும். ஏன்னா கொடுக்குறேன்னுவா, எப்போ கொடுப்பானே தெரியாது, கொடுத்துட்டேன்னுவா, நம்ம அக்கௌண்ட்டுக்கும் வராது. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுப்பானே? மார்க் இருக்குது, ஒரு 550 மேலே இருக்குது, 600 மேலே மார்க் இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் 500 அபோவ், எஸ் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு. எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாத்துக்கும் போடு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 15% கோட்டாக்கு எல்லாத்துக்குமே போடு. 550க்கு மேலே மார்க் இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசியில் இருக்கேன், ஓபிசி என்சிஎல்ல வரேன், போடுங்க, எல்லாத்துக்கும் போடுங்க. எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாம் போடுங்க. 600க்கு மேலே இருந்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 600 + 600, 200, 1200 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அதனால் யாருக்கெல்லாம் எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டாப் 600 ஸ்டூடெண்ட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 550க்கு மேலே எய்ம்ஸ், ஜிப்மர், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அவங்கெல்லாம் வந்து போடலாம். சும்மா வந்து 300 மார்க் வச்சுட்டு 200 மார்க் வச்சுட்டு அவங்கெல்லாம் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான். ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணிட்டேன்ப்பா, 113 மார்க் எனக்கு இருக்குது, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? தாராளமாக யூ கேன் பார்ட்டிசிபேட். யாரும் வேணானே சொல்ல மாட்டேன். சீட்டு கிடைக்குமா அப்படின்றப்ப கிடைக்காது. ரைட்டா? அப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் போட போகிறீங்கன்னா 113 மார்க்லேருந்து போடுங்க. 113, 200, 300, 400 மார்க் வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போடுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு தான் ட்ரை பண்ணுறோம், எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் 15% கோட்டா எடுக்க போகிறோன்னா தயவுசெய்து 450க்கு மேலே எஸ்சிக்கில் இருந்தால் போடுங்க. 500க்கு மேலே இருந்தால் ஓபிசியில் போடுங்க. 550க்கு மேலே இருந்தால் எய்ம்ஸ், ஜிப்மருக்கு, எஸ்சி, எஸ்டிஏ போடுங்க. 600க்கு மேலே இருந்தீங்கன்னு பார்த்துங்க பிசி கேண்டிடேட்டு ஜிப்மர், எய்ம்ஸுக்கு போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டாக? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கவுன்சிலிங்லாம் ப்ராப்பராக வந்து எம்சிசி பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு. சார் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எனக்கு இங்கே கிடைக்குமானே தெரியல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆல் இண்டியாவில் போய் நான் சீட்டு போடலாமான்னா போடலாம். மேனேஜர் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி சீட் எடுக்கலாம். 30ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுது. இங்கே 1ஆம் தேதி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நம்மளுக்கு 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ரிசல்ட் 31 கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு 31 கொடுக்குறப்ப ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரியும் சீட்டு எடுக்கணுமா வேணாவா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே டேட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் டேட் 1லேருந்து 6க்குள்ளே கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 6க்குள்ளே நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் வந்துடும். ரைட்டா? நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து ரிசல்ட் வந்ததுமே நான் எப்படி சார் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, இல்லைனா அதை ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துடலாமா அப்படின்னா நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணுமா வேணாமான்ட்டு தமிழ்நாடோட ரிசல்ட்டை பார்த்துட்டுனா நம்ம பண்ணிக்கலாம். அதனால் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னா நீங்கள் ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கணும். நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறது பெய்ட் சர்வீஸ் எடுத்துங்க சார். இது எப்போ வரும், எப்போ போகும், முன்னாடி எது பின்னாடி எது, எப்போ ரிசல்ட் பார்க்கணும், எப்போ வந்து இது வேணாமா வேணுமான்னு தெரியல, எனக்கு பணம் போட்ட பணம் போயிடுச்சுன்னா என்னெல்லாம் தெரியலையே அப்படின்னா ஒரு 10,000 rupees நீங்கள் பே பண்ணி ஆர்ஜிஆரோட பெய்ட் சர்வீஸ் எடுத்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆர்ஜிஆரில் இருக்கிறவங்க பார்த்துக்க போகிறாங்க. 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தலைவலியில் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ஏன்னா போடா போகுதுன்னா 10,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறோம், 25 லட்சத்துலேருந்து 35 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் பே பண்ண போகிறோம் வருஷத்துக்கு. ஒரு 10,000 ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அப்புறம் தப்பு பண்ணிவிட்டு ஃபர்ஃபீச்சர் ஆகி 2 லட்சம் போயிடுச்சு, இல்லை ஃபீஸ் கட்டின அமௌண்ட் போயிடுச்சுன்னா அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸ். அதே போல் தான் தமிழ்நாடு கோட்டாவில் கூட நீங்கள் சீட் எடுக்க போகிறீங்க. மேனேஜ்மெண்ட்டு எப்படி சார் ஃபஸ்ட் ரவுண்டில் எடுக்கிறேன், இல்லை எனக்கு வரல, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், செகண்ட் ரவுண்ட் எப்போ வந்தேன்னு எனக்கு தெரியல, ஐயோ செகண்ட் ரவுண்டு போயிடுச்சுன்றாங்களே, இந்த பதட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. ரைட்டா? ஒரு 10,000 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா பாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர்லேருந்து பார்த்துக்க போகிறாங்க. எப்போ அப்ளிகேஷன் வருது, திடீர்னு இப்போ போட்டாங்களே இன்எலிஜிபிள், ஐயோ சார் எனக்கு இன்எலிஜிபிள் இருக்கான்னு தெரியலையா, உள்ளே போய் லாகின் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அவங்க சொல்லிட போகிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பண்ணுறீங்களா? கால் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபர்தராக என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. ஆனால் டவுட்ஸு கேட்குறப்ப ஒரு முன்னாடியே எழுதி வச்சுக்கணும், இதெல்லாம் எனக்கு ப்ராப்பர் டவுட் இருக்குன்னு. ஏன்னா நம்மளும் பிஸியாக தான் இருக்கும். ரைட்டா? ஆனால் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். பெய்டு சர்வீஸில் 1 on 1 உங்களுக்கு அழகாக ஜம்முன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இது கேட்குறப்ப ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் சார் டவுட்டு அப்படின்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் பேசக்கூடாது. ஏன்னா யாரும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு மணின்றாங்க பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால் போட்டதுமே எடுத்ததுமே கதையெல்லாம் வீட்டு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தோம்,
இதுதான் டவுட் அப்படின்னு கிளியராக சொல்கிறதுக்கு டவுட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு பாயிண்ட் சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் சார் இதுக்கு ஆன்சர்னா முடிஞ்சு போச்சு ரைட்டா. அதனால் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். பெய்ட் சர்வீஸ் இருக்குது. இல்லை 2026 வந்து கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னாலும் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நீங்கள் ஒரு 2-3 சீட்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்க, இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை 12th முடிச்சிட்டாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்காங்க, மெடிக்கலை பற்றி யோசனை பண்ணுறாங்க, இந்த ஜாயின் பண்ணலாமான்னு தெரியலன்றாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்றாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுக்கணுன்றாங்க, தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல கவர்மெண்ட் சீட் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்றாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து காட்டும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் ஒரு கமெண்ட்டை கொடுங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.